Hello dear students, welcome to Maximum KMA channel and I am Mohan Raj. So in the video 10th standard max chapter 8 statistics and probability la example 8.20 கான சொல்யூஷன் என்னன்னு பார்க்கலாம். Two coins tossed together. இப்போ ரெண்டு காயின்ஸ் இருக்கு. இந்த ரெண்டு காயின்ஸ் என்ன பண்றாங்கன்னா டாஸ் பண்றாங்க. அப்படி டாஸ் பண்ணும்போது what is the probability of getting different faces on the coins? ரெண்டு காயினை டாஸ் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் வந்து வரணும். அதாவது ஒன்றுத்தில் டெய்ல் வந்தால் இன்னொருத்தில் என்ன வரணும், ஹெட் வரணும். அப்படி இல்லை இந்த காயினில் ஹெட் வந்தால் இந்த காயினில் டெய்ல் வரணும். இதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு நமக்கு கேட்குறாங்க. ஸோ இந்த ஈவெண்ட்டை ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏன்னு நம்ம எடுத்துப்போம். லெட் ஏ பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் ஆன் த காயின்ஸ். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், என் ஆஃப் ஏ என்ன டிவைடட் பை என் ஆஃப் எஸ், என் ஆஃப் ஏ டிவைடட் பை என் ஆஃப் எஸ், நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் அந்த ஈவெண்ட்டில், அதே மாதிரி நம்பர் ஆஃப் த சாம்பிள் ஸ்பேஸ். அப்போ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தெரியணும், சாம்பிள் ஸ்பேஸ் என்னன்றது we have to find. ஸோ இந்த இடத்துல சாம்பிள் ஸ்பேஸ் நம்ம செக் பண்ணும்போது when two coins tossed, ரெண்டு காயின்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், டாஸ் பண்ணுறோம். அப்படி டாஸ் பண்ணும்போது டுகெதர் ஒன்றா தான் நம்ம என்ன பண்ணுறோம், டாஸ் பண்ணுறாங்க. அதுதான் கொஷினில் சொல்லியிருக்காங்க. டூ காயின்ஸ் டாஸ் டுகெதர், ரெண்டு காயின்ஸை ஒன்றா டாஸ் பண்ணுறப்ப சாம்பிள் ஸ்பேஸ் என்ன அப்படின்றத நம்ம இப்போ எழுத போகிறோம். த சாம்பிள் ஸ்பேஸ் இஸ், சாம்பிள் ஸ்பேஸ்ன்றது நம்ம என்னென்னு சொல்லுவோம், எஸ். ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ ரெண்டு காயினை டாஸ் பண்ணுறோம், பாசிபிலிட்டிஸ் என்னென்ன, அதாவது ஓவராலாக நமக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸோ அந்த எல்லா பாசிபிலிட்டிஸும் நம்ம வந்து இந்த இடத்துல எடுத்துகிட்டு வரணும். ஒரு காயினில் ஹெட்டு இன்னொரு காயினில் டெய்ல் விழலாம். அப்போ ஒரு காயினில் ஹெட்டு இன்னொரு காயினில் டெய்ல் விழலாம். அதே மாதிரி சப்போஸ் இந்த ஃபர்ஸ்ட் காயினில் டெய்லும் ரெண்டாவது காயினில் ஹெட்டும் விழலாம். இது மாறி மாறி விழுறதுக்கான சான்சஸ். அதே மாதிரி ரெண்டு காயின்லேயும் டெய்லும் விழலாம், ரெண்டு காயின்லேயும் ஹெட்னு விழலாம். இந்த 4 பாசிபிலிட்டிஸ் தவிர வேறு ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு பார்த்தா இருக்கவே இருக்காது. ஸோ இது 4 தான் இருக்கிறதுலே மோஸ்ட் ப்ராபபிலிட்டி இருக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ். ஃபஸ்ட்டு ஹெட்டும் டெய்லும், அப்புறம் ஒரு காயினில் டெய்ல் இன்னொரு காயினில் ஹெட்டு, ரெண்டுமே டெய்ல் ரெண்டுமே ஹெட். ஸோ இதுதான் ஓவராலாக இங்கே இருக்கக்கூடிய சாம்பிள் ஸ்பேஸ். இப்போ என் ஆஃப் எஸ், நம்பர் ஆஃப் த சாம்பிள் ஸ்பேசஸ் எத்தனை இருக்குது, அதில் வந்து உள்ளே வந்து பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் த பாசிபிலிட்டிஸ் இந்த சாம்பிள் ஸ்பேஸ் வந்து பார்த்தோம்னா 1 2 3 4. ஸோ என் ஆஃப் எஸ்ன்றது நமக்கு 4 வந்துடுச்சு. அடுத்ததான் இப்போ நம்ம எதுக்கு ப்ராபபிலிட்டி ஃபைண்ட் பண்ணோம், ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் ஆன் த காயின்ஸ். இந்த இருக்கக்கூடிய ஒரு ஈவெண்ட், அதாவது கொஷினாக கொடுத்துருக்கதை நான் ஈவெண்ட்டாக எடுத்துக்கிறேன். அந்த ஈவெண்ட்டுக்கு நேம் வந்து ஏன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம், அஷ்யூம் பண்ணிப்போம். ஓகே, லெட் ஏ பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங், என்ன கேட்டிருக்காங்க, டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் ஆன் த காயின்ஸ். அது அப்படியே எழுதுங்க, டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் ஆன் த காயின்ஸ். சரி, ஓகே. இப்போ இந்த ஏன்றது நம்ம ஈவெண்ட்டாக எடுத்துருக்கோம். ஸோ அந்த ஈவெண்ட் ஏன்றது என்ன, ரெண்டு காயின்லேயும் டிஃப்ரெண்ட்டான ஃபேஸஸ் வரணும். அப்போ ரெண்டு காயினை நம்ம டாஸ் பண்ணும்போது ஒரு காயினில் டெய்ல் வந்தால் இன்னொரு காயினில் என்ன வரணும், ஹெட் வரணும். அதே மாதிரி ஒரு காயினில் ஹெட் வந்தால் இன்னொரு காயினில் டெய்ல் வரணும். இதுதான் வந்து டிஃப்ரெண்ட்டாக வரக்கூடிய ப்ராபபிலிட்டி. இதை தவிர்த்து வேறு ஏதாவது நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா அந்த இடத்துல வேறு எந்த விஷயமும் வராது. ஸோ இந்த ரெண்டு தான் வந்து அந்த ஈவெண்ட், ஒன்று டெய்ல் ஒன்று ஹெட்டு ஒன்று டெய்ல் மாறி மாறி வர்றதுக்கான அந்த ஆப்ஷன்ஸ் வந்து பாசிபிலிட்டி நம்ம பார்த்தோம்னா இதுதான் அதை பாசிபிலிட்டிஸ். இப்போ நம்மளை என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ப்ராபபிலிட்டினா என்ன, பி ஆஃப் ஏன்றது என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ்ன்னு சொல்லி ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாலாம் நம்ம கொண்டு வரணும். இப்போ வந்து ஃபைண்ட் பண்ணும்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் ஆன் த காயின்ஸ், அதுதான் நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணோம். டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் ஆன் த காயின்ஸ். நான் ஈவெண்ட்டை வந்து ஏன்னு எடுத்ததுனால ப்ராபபிலிட்டியை பி ஆஃப் ஏ அப்படின்றத சொல்கிறேன். சரிங்களா, பி ஆஃப் ஏன்னா என்னென்னா என் ஆஃப் ஏ டிவைடட் பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் ஏ அப்படின்றது நம்ம இந்த இடத்துலேருந்து என்ன பண்ணணும், நம்பர் ஆஃப் த ஈவெண்ட்ஸில் எத்தனை இருக்குன்னு செக் பண்ணுறோம். இப்போ 1 2, சரிங்களா. அப்போ இந்த இடத்துல நமக்கு 2 வந்துருக்கு. ஸோ இந்த இடத்துல 2 ப்ராக்கெட்ஸ் போடணும் அவசியம் இல்லை. நம்பர் ஆஃப் என் ஆஃப் த ஏ அப்படின்றது நமக்கு 2 அண்ட் என் ஆஃப் எஸ் அப்படின்றது நமக்கு வந்து 4. ஸோ 2/4 அப்படின்றது கேன்சல் பண்ணோன்னா we will get 1 divided by 2. இதான் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் when the coins are tossed. போத்தாக வந்து ஒன்றாவே டாஸ் பண்ணோம்னா இதுக்கான ப்ராபபிலிட்டி 1/2. ஸோ நெக்ஸ்ட் கொஷின், இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க். எக்ஸாம்பிள் 8.21, இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க் கொஷின். என்னென்னா, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி
தட் ஏ லீப் இயர் செலக்டட் அட் ரேண்டம். ஒரு லீப் இயரை நம்ம ரேண்டமாக செலக்ட் பண்ணால் அதுக்குள்ள ப்ராபபிலிட்டி எந்த ப்ராபபிலிட்டி கேட்குறாங்கன்னா வில் கண்டெயின் 53 சாட்டர்டேஸ். அப்போ நான் செலக்ட் பண்ணக்கூடிய அந்த லீப் இயருக்குள்ளே 53 சாட்டர்டேஸ் வந்து வரணும். அப்படி இருக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இந்த கொஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நமக்கு சில விஷயங்கள் இந்த லீப் இயரை பற்றி கிளியராக தெரியணும். அந்த லீப் இயருடைய கான்செப்ட் என்னன்றது நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஆன்சர் நமக்கு ஈஸியாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு லீப் இயர். நார்மலாக ஒரு இயரில் வந்து பார்த்தோம்னா 365 டேஸ் இருக்கும். பட் லீப் இயரில் மட்டும் 366 டேஸ் இருக்கும். ஓகே, இப்போ 366 டேஸ் இவங்க எதை பேஸ் பண்ணி சொல்கிறாங்கன்னா இந்த இடத்துல வந்து நான் செலக்ட் பண்ணக்கூடிய அந்த லீப் இயரில் 53 சாட்டர்டேஸ் வரணும்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ 53 சாட்டர்டேஸ்னால் இந்த டேவை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வீக்கில் தெரிஞ்சிருக்கணும். ஒரு வீக்னால் 7 டேஸ். இப்போ அந்த 7 டேஸ்ன்னும் போது அந்த 7 டேஸ்க்குள்ளே ஒரே ஒரு சாட்டர்டே இருக்கும். இவங்க இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அந்த லீப் இயரில் 53 சாட்டர்டேஸ் வரணும் அப்படின்றாங்க. அப்போனா இந்த வீக்ஸ் வந்து 53 வீக்ஸாக இருக்கணும். ரைட்டுங்களா? 53 வீக்ஸாக இருக்குது அப்படின்னா அதை மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். ஒரு வீக்குக்கு 7 டேஸ், 53 வீக்ஸ்னால் 7 3s are 21, ரிமைண்டர் 2, 7 5s are 35 + 2 will become 37, 371 டேஸ் ஆகிடுச்சு. அப்போ நமக்கு என்ன தெரியணும், ஒரு இயருக்குள்ளே எத்தனை வீக்ஸ் இருக்குதுன்னு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணுங்களா. 1 இயருக்கு 52 வீக்ஸ் இருக்கும். இந்த 52 வீக்ஸை நம்ம 7ஆல் மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம்னா 7 2s are 14, ரிமைண்டர் 1, 7 5s are 35 + 1 36. ஸோ 364 டேஸ் வந்து 52 ஃபுல் வீக்ஸ் ப்ளஸ் ஒரு 1 டே ஆட் பண்ணால் அது வந்து இயர். இன்கேஸ் இந்த 364ன்றது ஒரு 52 வீக்ஸுங்களா, இது இந்த 52 வீக்ஸ் கூட நம்ம 2 ஆட் பண்ணுறோம், ஒரு 2 டேஸ் ஆட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும்னா 364 டேஸ் ப்ளஸ் ஒரு 2 டேஸ் என்ன ஆகும், 366 டேஸ் ஆகிடுச்சு. அப்போ நம்ம எந்த கான்செப்டை ஃபஸ்ட்டு பார்க்கணும், 52 வீக்ஸ் இருக்கணும் ப்ளஸ் ஒரு 2 டேஸ் இருக்கணும். ஆனால் கொஷினில் நமக்கு ப்ராபபிலிட்டி 53 சாட்டர்டேஸ்ன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆல்ரெடி இந்த இடத்துல 52 வீக்ஸ் இருக்குது. இந்த 52 வீக்ஸ்க்கு ஒரு வீக்குக்கும் ஒரு சாட்டர்டே வரும். 52 வீக்ஸ்க்கு 52 சாட்டர்டேஸ் வந்துடும். அண்டு ப்ளஸ் இந்த 2 டேஸ் இருக்குங்கள, இந்த இடத்துல ஒரு சாட்டர்டே நமக்கு வந்தால் தான் 53 சாட்டர்டேவாக ஆகும். அவங்க என்ன கேட்குறாங்க, 53 சாட்டர்டேஸ் வந்து அந்த லீப் இயரை நம்ம செலக்ட் பண்ணும்போது 53 சாட்டர்டேஸ் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஆல்ரெடி 1 இயருக்குள்ளே ஒரு 52 வீக்ஸ் இருக்கும். அந்த 52 வீக்ஸ்க்கு 52 சாட்டர்டேஸ் வந்துடும். பட் ரிமைனிங்காக ஒரு 2 டேஸ் வரும். ஆனால் அந்த 2 டேஸில் ஏதாவது 1 டே கண்டிப்பாக நமக்கு சாட்டர்டேவாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இங்கே ஒரு 52 சாட்டர்டேஸ் ப்ளஸ் இது ஒன்று ஆட் ஆகிட்டு நமக்கு என்ன வரும், 53 சாட்டர்டேஸ் வரும். சரிங்களா? நவ் ஸோ ஃபஸ்ட்டு லீப் இயருக்கு நம்ம என்னன்றதை இங்கே வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும். ஏ லீப் இயர். அப்போ லீப் இயர்னால் நமக்கு எத்தனை நாள் இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லணும். லீப் இயர் has 366 days. இந்த 366 டேஸ்ன்றது ஈக்குவல் டு எத்தனை வீக்ஸ்னா 52 வீக்ஸ். இந்த 52 வீக்ஸ் கண்டெய்ன்ஸ், இந்த 52 வீக்ஸ்க்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 52 சாட்டர்டேஸ் இருக்கும் கண்டிப்பாக. சரிங்களா? 366 டேஸில் 52 வீக்ஸ் 2 சாட்டர்டேஸ் இருக்கும் ப்ளஸ் ஒரு 2 டேஸ் இருக்கும். இதுதான் கான்செப்ட். இப்போ 52 வீக்ஸ்னால் 52 × 7 நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 52 × 7 மல்டிப்ளை பண்ணால் 364 வருது. ப்ளஸ் ஒரு 2 டேஸ் நம்ம ஆட் பண்ணும்போது தான் 366. அந்த 366 தான் நமக்கு லீப் இயர். இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 52 சாட்டர்டேஸ் வந்து இருக்குது. 52 ஃபுல் வீக்ஸ், இதை வந்து ஃபுல் வீக்ஸ்னு சொல்லலாம், இல்லை வீக்ஸ்னு சொல்லலாம். ஃபுல் வீக்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பாசிபிள் சான்சஸ் நம்ம வந்து என்ன அப்படின்றத பார்க்கணும். பாசிபிள் சான்சஸ் அப்படின்னா இந்த ரிமைனிங் 2 டேஸ் வந்து நமக்கு கண்டிப்பாக சாட்டர்டேவாக தான் இருக்கணும். சரிங்களா?
அப்படி சாட்டர்டேவாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு என்ன வரும், இவங்க கேட்குற இந்த 53 சாட்டர்டேஸ்க்கு இது வந்து பாசிபிள். அதுக்கப்புறமா தான் ஃபேவரபுளில் பார்க்க போகிறோம். பாசிபிளில் இந்த 2 டேஸ் கண்டிப்பாக ஏதாவது ஒரு நாள் இந்த 2 நாளில் சாட்டர்டேவாக இருக்கணும். இங்கே ஆல்ரெடி 52 வாரம் இருக்குது, 52 வீக்ஸ் இருக்குது. ப்ளஸ் அது இல்லாமல் இந்த 2 டேஸ் வந்து இப்போ இது வந்து கான்ஸ்டண்ட்டாக இந்த 52 வீக்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக கான்ஸ்டன்ட் இருக்குது. கான்ஸ்டண்ட்டாக 52 வாரத்துக்கு 52 சனிக்கிழமை வரும், சாட்டர்டேஸ் வரும். அதில் தேர் இஸ் நோ மோர் சேஞ்சஸ். பட் இந்த 2 டேஸில் நமக்கு இதில் தான் நம்ம சாம்பிள் ஸ்பேஸை எடுக்க போகிறோம். ஏன்னா இந்த 2 நாள் கண்டிப்பாக என்னவாக இருக்கணும், ஏதாவது ஒரு நாள் சாட்டர்டேவாக இருக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணுறாங்க, த பாசிபிள் சான்சஸ் ஃபார் த ரிமைனிங், இந்த இருக்கக்கூடிய இந்த ரிமைனிங் 2 டேஸ், இந்த 2 டேஸ் இருக்குங்களா, இந்த 2 நாள் வந்து என்னவாக இருக்கணும், ஏதாவது ஒன்று வில் பி த சாம்பிள் ஸ்பேஸ். அதாவது சாம்பிள் ஸ்பேஸாக இருக்கணும். பட் அந்த 2 நாளில் ஒரு நாள் என்னவாக இருக்கணும்னா நமக்கு சாட்டர்டேவாக இருக்கணும். அந்த 2 நாளில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், பாசிபிள் சான்சஸ். இந்த 2 நாளில் என்னென்ன பாசிபிலிட்டி இருக்குப்பா. ஓகே, இது ஆல்ரெடி கான்ஸ்டண்ட்டாக 52 வீக்ஸ்க்கு கண்டிப்பாக 52 சாட்டர்டேஸ் வந்துடும். பட் இந்த 2 நாளில் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்னா சாம்பிள் ஸ்பேஸாக கொண்டு வரணும். அதுதான் இங்கே சாம்பிள் ஸ்பேஸ். ஸோ சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்றது இந்த இடத்துல நம்ம என்ன சொல்கிறோம், இங்கே பார்க்கணும். இப்போ வீக்ஸில் மண்டே, சண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே இப்படி இருக்குங்களா. இப்போ சாம்பிள் ஸ்பேஸ் நமக்கு என்னவாக இருக்கணும் அப்படின்னா எல்லா பாசிபிலிட்டிஸ் இங்கே இருக்கக்கூடிய இந்த ரிமைனிங் 2 டேஸ், இந்த ரிமைனிங் 2 டேஸ் கண்டிப்பாக சாட்டர்டேவாக இருக்கணும். ஸோ இந்த 52 வீக்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அடுத்த டே ஸ்டார்ட் ஆகும், அதுக்கு அடுத்த டே வரும். அதாவது நமக்கு கண்டினியூட்டி அப்படியே இருக்கும். இன்கேஸ் சண்டேவாக முடிஞ்சிருச்சுன்னா அடுத்தது மண்டேவாக இருக்கும். அந்த 2 நாளாக 2 மண்டே டியூஸ்டேவாக இருக்கும். இல்லை மண்டேயில் வந்து இந்த 52 வீக்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா டியூஸ்டே வெனஸ்டே இந்த 2 நாளாக இருக்கும். அப்போ எப்படி இருக்குன்னா 2 டேஸ் வந்து கண்டினியூட்டியில் இருக்கணும். அப்படி தான் நமக்கு வீக்ஸில் இருக்கும். சரிங்களா. இந்த 2 நாளில் பட் எனக்கு என்ன வேணும், கண்டிப்பாக சாட்டர்டே வேணும். அப்போ நான் சாட்டர்டே எடுத்தேன்னா அதுக்கு முன்னாடி நாள் என்னவாக இருக்கணும், நமக்கு ஃப்ரைடேவாக இருக்கணும். இல்லை ஒரு நாள் சாட்டர்டேவாக எடுத்தால் அதுக்கு பின்னாடி நாள் சாட்டர்டேக்கு அப்புறம் என்னவாக இருக்கணும், இங்கே நமக்கு சண்டேவாக இருக்கணும். இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு இருக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம ஃபுல்லாகவே வந்து இந்த இடத்துல கொண்டு வரணும். ஸோ அந்த 2 டேஸ் எப்படி, அந்த 2 டேஸ் எப்படி இருக்கும், ஒரு வீக் இந்த 52 வீக்ஸ்ன்றது சண்டேல முடியலாம், மண்டேல முடியலாம், டியூஸ்டேல முடியலாம், வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே எதில் வேணாலும் முடியலாம். அப்படி முடிகிறப்ப இந்த 52 வீக்ஸ் ஃபுல்லாக முடிஞ்சு ஒன்று அது சண்டேல முடியலாம். அப்போ நெக்ஸ்ட்டு 2 டேஸ் என்னவாக இருக்கும், மண்டே டியூஸ்டேவாக இருக்கும். இல்லை மண்டேல முடிஞ்சால் டியூஸ்டே வெனஸ்டேவாக இருக்கும், டியூஸ்டேல முடிஞ்சால் வெனஸ்டே தேர்ஸ்டேவாக இருக்கும். இந்த 52 வீக்ஸ் தேர்ஸ்டேல முடியுது அப்படின்னா நமக்கு ஃப்ரைடே சாட்டர்டே. ஸோ இதில் வந்து வரக்கூடிய இந்த 2 டேஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம். எல்லா பாசிபிலிட்டிஸும் நம்ம என்ன கொண்டு வரணும், இங்கே கொண்டு வரணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த சாட்டர்டே சண்டே மண்டேவாக இருக்கலாம். அப்படி இல்லை இந்த மண்டே டியூஸ்டேவாக இருக்கலாம். இன்கேஸ் இந்த இடத்துல இப்போது சாட்டர்டேயில் முடியுது இந்த 52 வீக்ஸ் அப்படின்னா அடுத்த நாள் சண்டே, அதுக்கு நெக்ஸ்ட் நாள் மண்டே, அதுக்கப்புறம் அந்த லீப் இயர் க்ளோஸ் ஆகிடும். இன்கேஸ் இது சண்டேல முடிஞ்சது அப்படின்னா அடுத்த நாள் என்னவாக இருக்கும், மண்டே டியூஸ்டேவாக இருக்கும். மண்டேல முடிஞ்சால் டியூஸ்டே வெனஸ்டே, டியூஸ்டேயில் முடிஞ்சதுன்னா நமக்கு வெனஸ்டே தேர்ஸ்டே. இந்த மாதிரி கண்டினியூட்டியோட நம்ம என்ன பண்ணோம்னா சாம்பிள் ஸ்பேஸை இந்த 2 டேஸ்க்கு கொண்டு வரோம். அப்படி கொண்டு வரும்போது நம்ம என்ன பண்ணலாம், சண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும். இப்போ சண்டே மண்டே இந்த 2 நாளாக இருக்கலாம். ஐ மீன் சாட்டர்டேயில் முடிஞ்சிருந்தா இப்போ சண்டே மண்டே அந்த 2 டேஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா மண்டே டியூஸ்டேவாக இருக்கலாம். சாட்டர்டேயில் முடிஞ்சிருச்சுன்னா சண்டே மண்டேவாக இருக்கலாம் அந்த 2 டேஸ். அதுக்கப்புறம் மண்டே டியூஸ்டேவாக இருக்கலாம். இல்லை டியூஸ்டே வெனஸ்டேவாக இருக்கலாம். அண்டு வெனஸ்டே தேர்ஸ்டேவாக இருக்கலாம். தேர்ஸ்டே ஃப்ரைடே அண்டு ஃப்ரைடே சாட்டர்டே, ஃபைனலி சாட்டர்டே சண்டே. இப்போ இந்த பாசிபிலிட்டிஸ் எல்லாத்தையும் நம்ம ரேண்டமாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ 52 வீக்ஸ் இன்கேஸ் மண்டேயில் முடிஞ்சிருச்சுன்னா டியூஸ்டே வெனஸ்டேவாக இருக்கும். இல்லை சண்டேயில் முடிஞ்சிருச்சுன்னா மண்டே டியூஸ்டேவாக இருக்கும். அப்படி இல்லை தேர்ஸ்டேயில் முடிஞ்சதுன்னா ஃப்ரைடே சாட்டர்டேவாக இருக்கலாம். வெனஸ்டேயில் முடிஞ்சதுன்னா தேர்ஸ்டே ஃப்ரைடேவாக இருக்கலாம். சாட்டர்டேயில் முடிஞ்சதுன்னா சண்டேவே மண்டே இருக்கலாம். அப்போ எல்லா கான்ஃபிகரேஷனும் நம்ம எப்படி கொண்டு வரோம், கண்டினியூட்டியை பார்க்குறோம். சண்டே மண்டே, மண்டே டியூஸ்டே, டியூஸ்டே வெனஸ்டே, வெனஸ்டே தேர்ஸ்டே, தேர்ஸ்டே ஃப்ரைடே, ஃப்ரைடே சாட்டர்டே, சாட்டர்டே சண்டே. கடைசியாக எங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணோமோ அந்த இடத்துல எடுத்து வந்து முடிச்சிட்டோம்.
இப்போ இந்த 52 வீக்ஸ் இந்த 52 வீக்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் ஆகும்போது ஏதாவது ஒரு நாள் இந்த சண்டேலேருந்து அடுத்த மண்டேக்குள்ளே எந்த ஒரு நாளாக வேணாலும் இருக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய 2 நாளும் அதோடைய கண்டினியூட்டி இருக்கும். அந்த கண்டினியூட்டி தான் நம்ம இங்கே வந்து சாம்பிள் ஸ்பேஸாக எடுத்துருக்கோம். இப்போ n ஆஃப் s சாம்பிள் ஸ்பேஸ் பார்த்தோம்னா 1 2 3 4 5 6 7. ஸோ n ஆஃப் s நமக்கு தெரிஞ்சிடுச்சு. இப்போ நமக்கு ஈவெண்ட் என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க, இந்த லீப் இயர் வந்து 53 சாட்டர்டேஸ் கண்டிப்பாக இருக்கணும். சரிங்களா, 53 சாட்டர்டேஸ் வந்து இருக்கணும். ஸோ லெட் இப்போ ஈவெண்ட் ஏ பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் 53rd சாட்டர்டே. ஆல்ரெடி 52 வீக்ஸ் இருக்குது, பட் 53rd வரக்கூடிய அந்த 2 டேஸ் கண்டிப்பாக என்னவாக இருக்கணும், சாட்டர்டேவாக இருக்கணும். ஆல்ரெடி 52 வீக்ஸ் ஃபினிஷ் ஆகிடுச்சு. அந்த 52 வீக்ஸில் கண்டிப்பாக ஒரு வாரத்துக்கும் ஒரு சாட்டர்டே இருக்கும். அப்போ 52 சாட்டர்டேஸ் வந்துடுச்சு. ரிமைனிங் இந்த 2 டேஸ் என்னவாக இருக்கணும், கண்டிப்பாக சாட்டர்டேவாக இருந்தால் தான் நமக்கு 53 சாட்டர்டே கிடைக்கும். அப்போ ரிமைனிங் 2 டேஸ் அந்த சாட்டர்டேவாக இருக்கிறது என்னென்னு பாருங்கள். சாட்டர்டேவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா ஒன்று அது ஃப்ரைடே சாட்டர்டேவாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா சாட்டர்டே சண்டேவாக இருக்கலாம். ஸோ இதுதான் ஃபேவரபுளாக இங்கே இருக்கக்கூடியது நமக்கு. இதுக்கு இந்த ஈவெண்ட்டுக்கான பாசிபிலிட்டிஸ், இந்த ஈவெண்ட்டில் வந்து பாசிபிலிட்டி என்ன வரணும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு சாட்டர்டேவாக இருக்கணும். ஸோ சாட்டர்டேவாக இருக்கணும். மற்ற நாள்லாம் நம்ம செக் பண்ணும் போது கண்டிப்பாக அது சாட்டர்டேவாக இல்லை. இந்த ஃப்ரைடே சாட்டர்டே அந்த கண்டினியூட்டி 2 நாள், அப்படி இல்லைன்னா சாட்டர்டே சண்டேவாக இருக்கலாம். இதில் தான் நமக்கு சாட்டர்டேவே வருது. ஸோ நம்ம ஏ அப்படின்றது ஈவெண்ட்டை கண்டுபிடிச்சாச்சு. அடுத்ததாக n ஆஃப் ஏ. ஸோ n ஆஃப் ஏனா என்ன கவுண்ட் பண்ணுங்கள், 1 2 இருக்குது. ஸோ n ஆஃப் ஏன்றது 2. இப்போ நம்ம ப்ராபபிலிட்டி வந்து ஃபைண்ட் பண்ணுறோம். ப்ராபபிலிட்டி நம்மளை என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, 53 சாட்டர்டேஸ்க்கு. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 53rd சாட்டர்டே இன் ஏ லீப் இயர். ஒரு லீப் இயரில் 53rd சாட்டர்டே கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி. இதை வந்து நம்ம P ஆஃப் ஏ, நான் ஈவெண்ட்டை வந்து ஏன்னு எடுத்ததுனால P ஆஃப் ஏ, நீங்கள் B C வேறு ஏதாவது கன்சிடர் பண்ணிங்கன்னா நீங்கள் P ஆஃப் பின்னு எடுத்துக்கலாம். அப்போ போடும்போது இந்த இடத்துல n ஆஃப் பின்னு போட்டுக்கோங்க. இங்கே B எடுத்திங்கன்னா இல்லை C எடுத்தா, நாங்கள் ஏன்னு கன்சிடர் பண்ணுறதுனால P ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு n ஆஃப் B நம்பர் ஆஃப் த பீஸ் டிவைடட் பை n ஆஃப் த சாம்பிள் ஸ்பேஸ். ஸோ n ஆஃப் த ஏ, சாரி இந்த இடத்துல ஸோ ஐ டேக் P ஆஃப் ஏ, ஹியர் n ஆஃப் ஏ. n ஆஃப் ஏன்றது என்ன, 2. அண்ட் சாம்பிள் ஸ்பேஸ் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம், n ஆஃப் எஸ்ன்றது 7. ஸோ 2/7 தான் இதுக்கான ப்ராபபிலிட்டி. ஸோ தட்ஸ் இட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.